ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கையை தட்டி கர்த்தர் செய்த ஒரு நாளும் மறவாதே. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. நம்முடைய குற்றங்களை மன்னித்தாரே, நோய்களை நீக்கினாரே, படுகுழியிலிருந்து மீட்டாரே, ஜீவனை மீட்டாரே. கையை தட்டி நல்ல உற்சாகமா. குற்றங்களை மன்னித்தாரே, நோய்களை நீக்கினாரே. குற்றங்களை மன்னித்தாரே, நோய்களை நீக்கினாரே. படுகொலியின் நின்று மீட்டாரே, ஜீவனை மீட்டாரே. நின்று மீட்டாரே, மீட்டாரே. கைத்தட்டி கர்த்தர் செய்த ஓமே மறவாதே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும். ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. ஆமென். எஸ் லார்ட். உள்ளத்தோடே. கையை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லி கிருபையும் இரக்கங்களால் மணிமுடி சூட்டுகின்றார். வாழ்நாளெல்லாம் நன்மையினால் திருப்தி ஆக்குகிறார். எஸ் லார்ட், எஸ் லார்ட். கிருபை இரக்கங்களால் மணிமுடி சூட்டுகிறார். என்னை கிருபை இரக்கங்களால் மணிமுடி சூட்டுகின்றார். வாழ்நாளெல்லாம் நன்மைகளால் திருப்தியாக்குகிறார். விசுவாசத்தோடு அறிக்கை பண்ணுங்க. வாயிலை திறந்து ஜீவனும் மரணமும் நம்முடைய நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. என்னை வாழ்நாளெல்லாம் நன்மையினால் திருப்தியாக்குகிறார். கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஆண்டவர் செய்த நன்மைகளை செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஆத்துமாவே ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. ஆத்துமாவே நன்றி சொல்லு உள்ளத்தோடே. கர்த்தர் நம்முடைய இளமையை கழுகு போல புதிதாக்குகிற தேவன், நம்மை மகிழ்ச்சியாக்குற தேவன் அவர். நல்ல கரங்களை தட்டி ஆண்டவரே, நான் ஓடினாலும் நடந்தாலும் என்னுடைய பலன் குறைவதில்லை. எஸ் லார்ட், எஸ் லார்ட். இளமை கழுகு போல புதிதாக்கி மகிழ்கின்றார். பாடுங்க. இளமை கழுகு போல புதிதாக்கி மகிழ்கின்றார். நான் ஓடினாலும் நடந்தாலும் பலன் குறைவதில்லை. நான் ஓடினாலும் நடந்தாலும் பலன் குறைவதில்லை. ஒரு முறை கூட நான் ஓடினாலும் நடந்தாலும் பலன் குறைவதில்லை. கர்த்தர் செய்த நன்மைகள்
நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. தகப்பன் தன் பிள்ளைகள் மேல் என்றைக்கும் அவர் கோபம் கொண்டிருக்கிறார். தயவு காட்டுவது போல கருணை இரக்கம் காட்டுகிறார். மறவாமல் நம்மை நினைக்கிறார். ஆண்டவருக்கு நன்றி சொல்லி தகப்பன் தன் பிள்ளைகள் மேல் என்றும் கோபம் கொண்டிரார். தகப்பன் தன் பிள்ளைகள் மேல் என்றும் கோபம் கொண்டிரார். தயவு காட்டுவது போல் கருணை இரக்கம் காட்டுகிறார். தயவு காட்டுவது போல் கருணை இரக்கம் காட்டுகிறார். கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கையை தட்டி கர்த்தர் செய்த ஓரபஹபலக ஓரிபலபஹபரிபலா. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. அல்லேலூயா. உமக்காகத்தான் வாழ்கிறேன், உம்மைத்தான் நேசிக்கிறேன். உமக்காகத்தான் வாழ்கிறேன், உம்மைத்தான் நேசிக்கிறேன். பலியாகி என்னை மீட்டீரே, பலியாகி என்னை மீட்டீரே. பரலோகம் திறந்தீரையா, பரலோகம் திறந்தீரையா. எஜமானனே என் இயேசு ராஜனே. எஜமானனே என் இயேசு ராஜனே. என் எண்ணமெல்லாம் ஏக்கமெல்லாம் உம் சித்தம் செய்வதுதானே. கையை தட்டி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து என் ஏக்கமெல்லாம் தானே. எஜமானனே எஜமானனே என் இயேசு ராஜனே. உயிர் வாழும் நாட்களெல்லாம் ஓடி ஓடி உழைத்திடுவே. உயிர் வாழும் நாட்களெல்லாம் ஓடி ஓடி உழைத்திடுவே. அழைத்தீரே உம் சேவைக்கு, என்னை அழைத்தீரே உம் சேவைக்கு. அதை நான் மறப்பேனோ, அதை நான் மறப்பேனோ. எஜமானனே என் இயேசு ராஜனே. எஜமானனே என் இயேசு ராஜனே. என் எண்ணம், நம்முடைய எண்ணம் எல்லாம், என்னுடைய ஏக்கம் எல்லாம் உண்மையா உண்மையா. ஆமென். என் எண்ணம் எல்லாம் உம் சித்தம் செய்வதுதானே. எஜமானனே
எஜமானனே என் இயேசு ராஜனே. அப்பாவும் சந்நிதியில் நான் அகமகிழ்ந்து களி கூறுவேன். எப்போது உம்மை காண்பேன். ஏங்குதையா என் இதயம். ஆண்டவரே, முகமுகமாய் பார்க்கிற ஒரு நாள், மகிமையான அந்த நாளுக்காக நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். அப்பாவும் சந்நிதியில் நான் அகமகிழ்ந்து களி கூறுவேன். அப்பாவும் நான் அகமகிழ்ந்து களி கூறுவேன். எப்போது உம்மை காண்பேன். எப்போது உம்மை காண்பேன். ஏங்குதையா என் இதயம். ஏங்குதையா என் இதயம். எஜமானனே என் இயேசு ராஜனே. கைத்தட்டி. எஜமானனே என் இயேசு ராஜனே. எண்ணமெல்லாம் ஏக்கமெல்லாம் உம் சித்தம் செய்வதுதானே. என் எண்ணமெல்லாம் ஏக்கமெல்லாம் உம் சித்தம் செய்வதுதானே. என் எண்ணமெல்லாம் என் ஏக்கமெல்லாம் உம் சித்தம் செய்வதுதானே. என் எண்ணமெல்லாம் என் ஏக்கமெல்லாம் உம் சித்தம் செய்வதுதானே. எல்லாரும் அறிக்கை பண்ணி. என் எண்ணமெல்லாம் என் ஏக்கமெல்லாம் உம் சித்தம் செய்வதுதானே. எஜமானனே எஜமானனே என் இயேசு ராஜனே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தேவனின் ஆலயமே, பரிசுத்த ஆலயமே, மகிமையின் ஆலயமே, நாமயவாலயமே. தேவனின் ஆலயமே, பரிசுத்த ஆலயமே. கைத்தட்டி நல்ல வாயை திறந்து அறிக்கை பண்ணி. ஆலயமே தேவனின் ஆலயமே, இயேசுவின் இரத்தத்தால் மீட்கப்பட்டோம், அவருக்காய் கிரயமாய் கொள்ளப்பட்டோம். இயேசுவின் இரத்தத்தால் மீட்கப்பட்டோம், அவருக்காய் கிரயமாய் கொள்ளப்பட்டோம். தேவனின் ஆவியால் நிரப்பப்பட்டோம், நம் தேவ பிள்ளைகளானோ, அவர் சொந்த ஜனமானோ. தேவனின் ஆவியால் நிரப்பப்பட்டோம், தேவ பிள்ளைகளானோ, அவர் சொந்த ஜனமானோ. தேவனின் ஆலயமே, பரிசுத்த ஆலயமே, மகிமையின் ஆலயமே, நாமயவாலயமே. கைத்தட்டி. தேவனின் ஆலயமே, பரிசுத்த ஆலயமே, மகிமையின் ஆலயமே, நாமயவாலயமே. தேவனின் ஆலயமே, நாம் இனி நம்முடையவர்கள் அல்ல, அவரே என் சரீரத்தின் சொந்தமானவர். எவர்கள் அல்ல, அவரே என் சரீர சொந்தமானவர். வஞ்சிக்கப்படாமல் தீட்டுப்படுத்தா
பரிசுத்தம் காத்துக் கொள்வோம், பரிசுத்த ஜாதியாக. கைத்தட்டி வஞ்சிக்கப்படாமல் தீட்டுப்படுத்த பரிசுத்தம் காத்துக் கொள்வோம், பரிசுத்த ஜாதியாக. தேவனின் ஆலயமே, பரிசுத்த ஆலயமே, மகிமையின் ஆலயமே, நாமயவாலயமே. தேவனின் ஆலயமே, பரிசுத்த ஆலயமே, ஆலயமே, நாமயவாலயமே. தேவனின் ஆலயமே. கர்த்தருக்குள் என்றும் இசைந்திருப்போம், அவருடன் ஒரே ஆவியாயிருப்போம். ஆவியினாலும் சரீரத்தினாலும் மகிமை செலுத்திடுவோம் கர்த்தருக்கே என்றும். கர்த்தருக்குள் என்றும் இசைந்திருப்போம், அவருடன் ஒரே ஆவியாயிருப்போம். கர்த்தருக்குள் என்றும் இசைந்திருப்போம், அவருடன் ஒரே ஆவியாயிருப்போம். ஆவியினாலும் சரீரத்தினாலும் மகிமை செலுத்திடுவோம் கர்த்தருக்கே என்று. பாடுங்க. ஆவியினாலும் சரீரத்தினாலும் மகிமை செலுத்திடுவோம் கர்த்தருக்கே என்று. தேவனின் ஆலயமே, பரிசுத்த ஆலயமே, மகிமையின் ஆலயமே, நாமயவாலயமே. தேவனின் ஆலயமே, பரிசுத்த ஆலயமே, மகிமையின் ஆலயமே, நாமயவாலயமே. ஆலயமே. இயேசுவின் வருகை நெருங்கிடுதே. அவருடைய வருகைக்கு எல்லா அடையாளங்களும் நிறைவேறிக் கொண்டிருக்கிற இந்த கடைசி காலங்களிலே அவருடைய வருகைக்காக நாம் ஆயத்தப்படுவோமா? இயேசுவின் வருகை நெருங்கிடுதே, அவரின் பிரசன்னம் விரைந்திடுதே. இயேசுவின் வருகை நெருங்கிடுதே, அவரின் பிரசன்னம் விரைந்திடுதே. மகிமை மேல் மகிமை அடைந்திடுவோம், நாம் மறுரூபமாகிடுவோம், மகிமையில் சேர்ந்திடுவோம். மகிமை மேல் மகிமை அடைந்திடுவோம், நாம் மறுரூபமாகிடுவோம், மகிமையில் சேர்ந்திடுவோம். தேவனின் ஆலயமே, பரிசுத்த ஆலயமே, மகிமையின் ஆலயமே, நாமயவாலயமே. தேவனின் ஆலயமே, பரிசுத்த ஆலயமே, மகிமையின் ஆலயமே, நாமயவாலயமே. தேவனின் ஆலயமே. நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்தலாமா? அல்லேலூயா. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சேனைகளின் கர்த்தரை உயர்த்தி சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவரை பாடி அல்லேலூயா, அல்லேலூயா,
பாடி பாடுவோமா? ஆண்டவருக்கு நேரா இரு கரங்களை உயர்த்தி, இன்னும் அநேகர் உயர்த்தாம இருக்கிறீங்க. எல்லாரும் ஆண்டவருக்கு நேரா கரங்களை உயர்த்துங்க. ஆமென். சத்தம் கேட்கப்படட்டும். வாய்களை திறந்து சத்தத்தை உயர்த்தி வாலிப பிள்ளைகள் எல்லாம் ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. வாய்களை திறந்து தேவனை மகிமைப்படுத்தி சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவருக்கு அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஸ்தோத்திரங்களை ஏறெடுப்போமா? எல்லாரும் வாய்களை திறந்து எல்லாரும் கரங்களை உயர்த்துங்க. ஆண்டவருக்கு நேரா கொடுத்த கரங்களை உயர்த்துங்க. எல்லாரும் ஸ்தோத்திர பலிகளை எடுங்க. வாய்களை திறந்து சத்தத்தை விட்டு உங்களுடைய சத்தம் கேட்கப்படட்டும். உங்களுடைய சத்தம் கேட்கப்படட்டும். வாலிப பிள்ளைகள் வாய்களை திறந்து ஜெபிங்க. வாய்களை திறந்து ஜெபிங்க. ஆண்டவரை அண்ணாந்து பார்த்து ஜெபிங்க. தலைகளை கீழே தாழ்த்தாதீங்க. நேரா ஆண்டவரை நோக்கி பாருங்க. ஆண்டவரே, உம்மை நோக்கி நாங்கள் பார்க்க வந்திருக்கிறோம் அப்பா. உம்முடைய பிரசன்னத்தை நாங்கள் உணர்ந்தவர்களாய் காண வேண்டும் ஆண்டவரே. அப்பா, உம்முடைய ஷெக்கினா மகிமை எங்களுடைய சபையில இறங்கட்டும் அப்பா. எல்லாரும் கேளுங்க. ஆண்டவரே, இந்த இடத்துல நீர் உலாவி கொண்டிருக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எங்களை தொட்டு சுகமாக்கும் ஐயா. எங்களை தொட்டு சுகமாக்கும் ஐயா. எங்களை தொட்டு சுகமாக்கும் ஐயா. எல்லாரும் வாய்களை திறந்து கேட்போமா? ஆண்டவரே, எங்களை பலப்படுத்துங்க, எங்களை சுகப்படுத்துங்க, எங்களை ஆரோக்கியப்படுத்துங்க. எங்களுக்குள்ள ஒரு புதிய பலத்தை கொடுங்கப்பா. எங்களுக்குள்ள ஒரு புதிய பலத்தை கொடுங்கப்பா. மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்னீரே ராஜா. உம்முடைய ஆவியை எங்கள் மேலே நீர் ஊற்றும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. உம்முடைய அபிஷேகத்தின் வல்லமை எங்கள் மேலே இறங்கட்டும் அப்பா. உம்முடைய அக்கினி எங்கள் மேலே இறங்கட்டும் அப்பா. ஆண்டவரே, உம்முடைய கரத்தை எங்கள் மேலே வைக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, புது எண்ணெயினால எங்களை அபிஷேகிப்பீராகப்பா. எல்லாரும் கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா? எல்லாரும் கரங்களை தட்டி ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னம் இறங்கட்டும் அப்பா. உம்முடைய பிரசன்னம் இறங்கட்டும். உம்முடைய ஷக்கினா மகிமை இறங்கட்டும் அப்பா. ஆவியானவரே, நீர் இறங்கி வருவீராகப்பா. அனல் மூட்டுவீராகப்பா. அனல் மூட்டுவீராகப்பா. எல்லா பலவீனத்தையும் இயேசுவின் நாமத்தினால எல்லாரும் சொல்லுங்க. இயேசுவின் நாமம் மேலான நாமம். இயேசுவின் நாமம் மேலான நாமம். அது சுகம் கொடுக்கிற நாமம், சுகம் அளிக்கும் நாமம், விடுதலை கொடுக்கிற நாமம், ரட்சிப்பை கொடுக்கிற நாமம். எல்லாரும் கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா? எல்லா வாலிப பிள்ளைகள் கரங்களை தட்டுங்க. எல்லா முதியோர்கள் கரங்களை தட்டுங்க. எல்லா சகோதரர்கள் கரங்களை தட்டுங்க. நன்றி செலுத்துங்க. ஆண்டவரே, நீர் கொடுக்கிற பலன் எங்களுக்கு வேணுமப்பா. நீர் கொடுக்கிற சுகம் எங்களுக்கு வேணுமப்பா. நீர் கொடுக்கிற அபிஷேகம் எங்களுக்கு வேணுமப்பா. நீர் எங்கள் மத்தியிலே உலாவி கொண்டிருக்கிறதுக்காக நன்றி அப்பா. உமக்கு கோடா கோடி நன்றிகளை ஏறெடுக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, மே சோதரிக்கிறோம். எல்லாரும் ஜெபிங்க, ஜெபிங்க. நீர் கொடுத்த கிருபை, நீர் கொடுத்த இரக்கம் அப்பா. உம்முடைய கிருபை மேலானதப்பா. உம்முடைய கிருபை மேலானதப்பா. ஆண்டவரே அப்பா, நாங்கள் உம்முடைய பிள்ளைகள் அப்பா. நாங்கள் உம்முடைய பிள்ளைகள் அப்பா. எந்த விதத்திலும் ஆண்டவரே, நாங்கள் கைவிடப்பட்டு போக கூடாதப்பா. நாங்கள் கைவிடப்பட்டு போக கூடாதப்பா. உம்முடைய ராஜ்யத்துல நாங்கள் சேருகிற பிள்ளைகளாய் காணத்தக்க ஆண்டவரே, உமக்கென்று நாங்கள் ஜீவிக்க, உமக்கென்று எழும்பி பிரகாசிக்கிற பிள்ளைகளாய் காணத்தக்க தேவனே, எங்களுக்கு கிருபை தாரும் அப்பா. எங்களுக்கு நீர் கிருபை தாரும் அப்பா. பரிசுத்த சிந்தையை கொடுங்கப்பா. பரிசுத்தமான இருதயத்தை கொடுங்கப்பா. பரிசுத்தமான பார்வையை கொடுங்கப்பா. பரிசுத்தமான பேச்சுக்களை கொடுங்கப்பா. பரிசுத்தமான நடைகளை கொடுங்கப்பா. எல்லாரும் கேட்போமா? உமக்கு பிரியமில்லாத காரியங்களை நாங்க செய்யக்கூடாதப்பா. நாங்கள் உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே. நாங்கள் உம்முடைய பிள்ளைகள் அப்பா. உம்மை போல எங்களை மாற்றும் ஐயா. உம்மை போல எங்களை மாற்றும் ஐயா. எத்தனை பேர் வாஞ்சிக்கிறீங்க? எத்தனை பேர் வாஞ்சிக்கிறீங்க? கரங்களை உயர்த்தி ஆண்டவர்ட்ட கேளுங்க. ஆண்டவரே, உம்மை போல என்னை மாற்றும் ஐயா. ஆண்டவரே, பரிசுத்தமான வாழ்க்கையில வாழ, பரிசுத்தமான நாங்கள் ஜீவியத்துல ஜீவிக்க எங்களுக்கு நீங்க கிருபை தாங்க
தருவீராகப்பா. எங்களுக்கு நீங்க கிருபை தாங்கப்பா. எங்களை காண்போர் உம்மை காணணும் அப்பா. எல்லாரும் சொல்லுவோமா, எங்களை காண்போர் உம்மை காணணும் அப்பா. எங்களுக்குள்ள பரிசுத்த எண்ணங்களையும் பரிசுத்த ஜீவியத்தையும் நீர் கொடுக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. எங்களுடைய குற்றங்கள் குறைகளை மன்னிங்கப்பா. ஒரு விஷயம் எல்லாரும் ஜெபிங்க. ஆண்டவரே, இன்றைக்கு நாங்கள் எடுக்க போற பந்திக்கு முன்பதாக எங்களை நாங்கள் தாழ்த்தி பெருமையாக்கி ஜெபிக்கிறப்பா. எங்களுடைய குற்றங்கள் குறைகளை மன்னிங்கப்பா. எங்களை பரிசுத்தப்படுத்துங்கப்பா. எங்களை ஈசோப்பினால் எங்களை சுத்திகரிங்கப்பா. ஆண்டவரே, தெரிந்தோ தெரியாமலோ செய்த பாவங்கள் உண்டு ஆண்டவரே. ஒரு விஷயங்களை மன்னிப்பீராகப்பா. முன்னோர்களின் பாவங்கள், பெற்றோர்களின் பாவங்கள், சாபங்கள் எங்களை பின்தொடராதபடிக்கப்பா. எங்களுடைய சந்ததி ஒரு பரிசுத்த சந்ததியாய் காணத்தக்க ஆண்டவரே, உம்மை போற்றி துதிக்கிற சந்ததியாய் காணத்தக்க ஆண்டவரே நீர் கிருபை தாங்கப்பா. எல்லாரும் கேளுங்க. உங்கள் பிள்ளைகளுக்காக அழுது ஜெபிக்கிற தாய்மார்களாய் தகப்பன்மார்களாய் எழுப்பி ஜெபிங்க. ஆண்டவரே, எங்களுடைய சந்ததி அப்பா ஆண்டவரே உம்மை நோக்கி பார்க்கிற சந்ததியாய் காணட்டும் அப்பா. எந்த விதத்திலும் பின்வாங்கி போகாதபடி, லோத்தின் மனைவியை போல பின்னிட்டு பாராதபடி, முன்வைத்த காலை ஆண்டவரே அப்பா உமக்கென்று ஓடுகிற பிள்ளைகளாய் நாங்கள் காண கிருபை செய்வீராக அப்பா. ஆண்டவரே, எங்களை தாழ்த்தி வெறுமையாக்கி ஜெபிக்கிறோம் அப்பா. இந்த மாதத்தை உம்முடைய கரத்துல கொடுக்கிறோம் அப்பா. எங்கள் குடும்பத்தை நீர் ஆசீர்வதிப்பீராக. இங்க வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளின் குடும்பத்தை நீர் ஆசீர்வதிங்கப்பா. குடும்பத்துல சந்தோஷம், சமாதானம் ஆண்டவரே எல்லாவற்றிலும் ஆவின் கனிகள் வரங்கள் கொடுத்து நீர் ஆண்டவரே வழி நடத்தும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. தேவைகள் 1000 உண்டப்பா. எல்லாவற்றையும் நீ சந்திப்பீராக ஆண்டவரே. உம்மை கர்த்தாவே முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள் என்ற வார்த்தை நிமித்தமாய் ஆண்டவரே முதல் ஆண்டவரே உம்மை நாங்கள் தேடத்தக்க ஆண்டவரே நீர் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்ளுகிற தேவனாய் இருக்கிறீரப்பா. ஆண்டவரே கர்த்தாவே, வியாபாரம் செய்கிற பிள்ளைகளுக்காக, தொழில் செய்கிற பிள்ளைகளுக்காக, வாகனம் ஓட்டுகிற பிள்ளைகளுக்காக, வேலைக்கு போகிற பிள்ளைகளுக்காக ஆண்டவரே கர்த்தாவே சப்பா படிக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு மேலும் கரம் இருக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த முதல் ஆராதனை அப்பா ஆண்டவரே நீர் ஆசீர்வாதத்தை கொடுக்கிற கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த வாரத்துல நடைபெறுகிற எல்லா ஊழியத்திலும் அப்பா ஆண்டவரே முடிந்த அளவுக்கு அப்பா எல்லாரும் பங்கு பெறுகிற பாக்கியத்தை ஒவ்வொருவருக்கும் நீர் கொடுப்பீராக அப்பா. வாஞ்சை விருப்பத்தை நீர் கொடுக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே நீரே தொடர்ந்து ஆளுகை செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்லருமை பிதாவே, ஆமென், ஆமென். எல்லாரும் வேதாகமத்தை எடுத்துக்கொள்வோம். முடிந்த வரைக்கும் எல்லாரும் எழுந்து நிற்கலாம். சிறு பிள்ளைகள் கட்டாயமாய் எழுந்து நிற்க வேண்டும். எல்லாரும் வேதாகமத்தை எடுத்துக்கொள்வோம். 127 மற்றும் 128 சங்கீதத்தை மாறி மாறி சத்தத்தை உயர்த்தி நாம் வாசிப்போம். கர்த்தர் வீட்டை கட்டாராகில் அதை கட்டுகிறவர்களின் பிரயாசம் விருதா. கர்த்தர் நகரத்தை காவாராகில் காவலாளிகள் விழித்திருக்கிறது விருதா. நீங்கள் அதிகாலையில் எழுந்து நேரப்பட வேலையிலே தரித்து வருத்தத்தின் அப்பத்தை சாப்பிடுகிறதும் விருதா. அவரே தமக்கு பிரியமானவனுக்கு நித்திரை அளிக்கிறார். இதோ பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கற்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன். வால வயதின் குமாரர் பலவான் கையில் உள்ள அம்புகளுக்கு ஒப்பாய் இருக்கிறார்கள். அவைகளால் தாம் அம்பரா துணியை நிரப்பி புருஷன் பாக்கியவான். அவர்கள் நாணமடையாமல் ஒலிவ வாசலில் சத்துருக்களோடு பேசுவார்கள். கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். உன் கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். உன் மனைவி உன் வீட்டோரங்களில் கனி தரும் திராட்சை கொடியை போல் இருப்பாள். உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒலிவ மர கன்றுகளைப் போல் இருப்பார்கள். இதோ கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான். கர்த்தர் சீயோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார். நீ ஜீவனுள்ள நாள் எல்லாம் எருசலேமின் வாழ்வை காண்பாய். எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். நீ உன் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தையும் காண்பாய். ஆமென், ஆமென். பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே, உம்மை அன்றி யாரை பாடுவேன். இசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. இசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. என் இதய தெய்வமே நீர் எனக்கு அளிக்கும் இளைப்பாறுதல். உமது கோலும் தடியோம் உண்மையா என்னையும் தேற்றிடுதே. உமது கோலும் தடியோ
உள்மையாய் என்னையும் தேற்றிடுதே. பாதம் படிந்தேன் என்றாலும் துதியே, உம்மையன்றி யாரை பாடுவேன். இசையா உந்த நன்பு உள்ளம் பொங்குதே, இசையா உந்த நன்பு உள்ளம் பொங்குதே. பரிசுத்தவே பரவசவே பரடே சருளே வரம் பொருளே. பரிசுத்தவே பரவசவே பரனே சருளே வரம் பொருளே. தேடினதால் கண்டடைந்தேன், பாடிட பாடல்கள் ஏந்தளித்தேன். தேடினதால் கண்டடைந்தேன், பாடிட பாடல்கள் ஏந்தளித்தேன். உன் பாதம் படிந்தேன் எட்டாலும் துதியே, உம்மையன்றி யாரை பாடுவேன். இசையா உந்த நன்பு உள்ளம் பொங்குதே, இசையா உந்த நன்பு உள்ளம் பொங்குதே. புது எண்டையால் புது பலத்தால் புதிய கிருபை புது கவியால். புது எண்டையால் புது பலத்தால் புதிய கிருபை புது கவியால். நிரப்பினிதம் நடத்துகின்றேன், தூதட சாலமில் சேர்ந்திடுகிறேன். நிரப்பினிதம் நடத்துகின்றேன், தூதட சாலமில் சேர்ந்திடுகிறேன். பாதம் பணிந்தேன் என்றாலும் துதியே, உம்மையன்றி யாரை பாடுவேன். ஏசையா உந்த நன்பு உள்ளம் பொங்குதே. பிரைஸ் காட். சோத்ரம். 2 கரங்களை உயர்த்தி சொல்லுமா? ஆமேன். கர்த்தர் நம்மை ஞானவான்களாய் தெரிந்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்கள் ஞானிகள். ஹல்லேலூயா. இந்த நேரத்தில் எத்தனையோ பேர் தூங்கிட்டு இருக்கும்போது காலையில் எழும்பி கர்த்தருடைய ஆலயத்தில் வந்து கர்த்தரை ஆராதிப்பவர்கள் ஞானம் உள்ளவர்கள். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். கண்களை மூடி நம்ம செபிக்கலாம். அன்புள்ள ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. எங்கள் வசனங்களை நாங்கள் வாசிக்கும் போது, வசனங்களை தியானிக்கும் போது கர்த்தர் எங்களோடு இடைப்படும்படியாக செபிக்கிறோம். வந்த ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்கப்பா. உடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யுங்கப்பா. வானம் உம்முடைய சிங்காசனம், பூமி உம்முடைய பாதபடியாக இருக்கிறதப்பா. உடைய பாதபடியில் நாங்கள் வருகிறோம். உடைய கரத்தில் எங்களை முற்றிலுமாய் ஒப்பு கொடுக்கிறோம். துதிகன மகிமையை நாங்கள் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இந்த நாளில் கூட வந்த ஒவ்வொருவரையும் ஆண்டவர் அதிகமாக ஆசீர்வதிப்பார். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா. கொஞ்சம் நல்லா சிரித்து சந்தோஷமாக இருங்கள். ரொம்ப சீரியஸாக இருக்க மாதிரி இருக்கு. ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று சொன்ன போது நான் என்னவா இருந்தேன்? இருக்கீங்களா? மகிழ்ச்சியாக இருக்கீங்களா? ஆண்டுடைய ஆலயத்தில் மகிழ்ச்சியாக இருக்க கர்த்தர் நமக்கு கிருபை தருவார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதா. கடந்த ஒரு வாரம் ஆலயத்தில் வைத்து 5 நாள் ஜெபம், அதிகாலை ஜெபங்கள், உபவாச ஜெபங்கள், பெண்கள் ஜெபம், இப்படியாக அநேக ஜெபங்கள். இதை தவிர ஆண்டவர் என்னையும் இரவு ஜெபம், பல ஜெபங்களுக்கு போக கர்த்தர் உதவி செய்தார். ரொம்ப 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 சந்தோஷமாக இருந்தது. ஹல்லேலூயா. கர்த்தரை தேடும்போது நமக்கு கவலை கண்ணீர் எல்லாம் மறைந்து போகும். ஆமேன். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. ஆமேன். ஹல்லேலூயா. அல்லேலூயா சொல்லி அப்படியே பழகிருங்க. கரங்களை உயர்த்தி என்னை பார்த்தாது அப்படியே ஃபாலோ பண்ணுங்க. இந்த நாளில் கரங்களை உயர்த்தி சொல்லும்போது நீங்களும் என்ன பண்ணுங்க? அப்படியே சொல்லுங்க. அது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஆசீர்வாதம். வசனத்துக்குன்படி நம்ம நடக்கும்போது பரிசுத்த கரங்களை உயர்த்தி ஆண்டவர் என்ன பண்ண சொல்லியிருக்கு? ஆராதிக்க சொல்லியிருக்கு. கரங்களை உயர்த்தி நம்ம ஆண்டவரை மகிமைப்படுத்தும் போது கர்த்தர் பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வார். கடந்த வாரத்தில் ஆண்டவர் என்னோடு ஒரு வசனத்தின் மூலமாக மிக தெளிவாக பேசினார். அந்த வசனத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். அதை சொல்லி நான் அதை தொடர்ந்து இந்த மலை பிரசங்கத்திற்குள்ள நான் கடந்து போக விரும்புகிறேன். பாருங்க, வாசிக்கலாம். பாருங்க, லேவியராகமம் 26ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை நாம் வாசிக்கலாம்.
பலிபீடத்தின் மேல் பலிபீடத்தின் மேல் அக்கினி எப்பொழுதும் எரிந்து கொண்டிருக்க வேண்டும். எப்பொழுதும் எரிந்து கொண்டிருக்க வேண்டும். அது ஒரு பொழுதும் அவிந்து போகலாகாது. அவிந்து போகலாகாது. எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். பலிபீடத்தின் மேல் அக்கினி எப்பொழுதும் எரிந்து கொண்டிருக்க வேண்டும். அது ஒரு பொழுதும் அவிந்து போகலாகாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பலிபீடத்துல அக்கினி என்ன பண்ணுமா? எப்பொழுதுமே சொல்லுங்க. பாருங்க, நம்ம இதை படிக்கிறோம் பாருங்க. இந்த பைபிள் தேவன் நமக்கு கொடுத்த பிரமாணம். நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன்னா ஏதோ ஒரு கதை புக்கு பேசிட்டு இருக்க மாதிரி நிறைய பேர் கேட்டுட்டு இருக்கீங்க. நோட்ஸ் எடுக்க மாட்டேங்கிறீங்க, ஒன்றும் செய்ய மாட்டேங்க. இது கர்த்தர் மனிதனுக்கு என்று கொடுத்த பிரமாணம். இந்த பிரமாணத்தின்படி வாழும்போது தான் கர்த்தர் பிரமாணத்தின்படி நம்மை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா சொல்லுங்க. இது என்னது? பிரமாணம். சத்தமா சொல்லுங்க. ஆமா, இந்த உலகத்திற்கு கர்த்தர் கொடுத்த பிரமாணம். இந்த பிரமாணத்தின்படி வாழ்ந்தால் கர்த்தர் பிரமாணத்தின்படி நம்ம என்ன பண்ணுவார்? ஆசீர்வதிப்பார். ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். இந்த நாட்கள் ஆண்டவர் என்னோடு அதிகமாக இந்த வசனத்தின் மூலமாக என்னோடு பேசுகிறார். பலிபீடத்தில் அக்கினி எப்பொழுதும் என்ன பண்ணிட்டு இருக்கணும்? சத்தமா சொல்லுங்க. எரிந்து கொண்டே இருக்கணும். விருப்பம் இருக்கா இல்லையா? எரியணும்னு விருப்பம் இருக்கா? இருக்கா இல்லையா? இருக்கிறவங்க கை தூக்குங்க பார்ப்போம். ஆமாம், உண்மையா? இல்லாதவங்க பரவாயில்ல. ஆனால் பாருங்க, ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, பலிபீடத்திலே அக்கினி எப்பொழுதும் எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். அது ஒருபோதும் அவிந்து போகலாகாது. சபையில் ஜெபிக்க வாங்க, ஜெபிக்க வாங்க, ஜெபிக்க வாங்க. ஏன்னா சபையாக நாம் எரிந்து கொண்டிருக்க வேண்டும். தனிப்பட்ட விதத்தில் உங்கள் பலிபீடங்கள் என்ன பண்ணணும்? எரிந்து கொண்டிருக்க வேண்டும். உங்கள் குடும்பத்தின் பலிபீடங்கள் எரிந்து கொண்டிருக்க வேண்டும். எரிகிறது என்றால் என்ன? ஆண்டவருக்காக எழும்பி பிரகாசிக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அது ஒருபோதும் அவிந்து போகலாகாது. உலகத்தின் கவலை, நல்லா தெரிஞ்சுக்கோங்க, எதெல்லாம் பலிபீடத்தை அணைத்து போடும் என்றால் உலகத்தின் கவலை. அதான் ஆண்டவர் போன வாரம் நம்ம பார்த்தோம். 5 முறை ஆண்டவர் என்ன சொன்னார்? கவலைப்படாதீங்க, கவலைப்படாதீங்க, கவலைப்படாதீங்க. இங்கே உட்காந்துட்டு கூட கவலைப்பட்டுட்டு இருக்காங்க. சிலர் உட்காந்து இன்னும் யோசிச்சுட்டு இருக்கிறாங்க. நீங்கள் எதை குறித்தும் கவலைப்படாதுங்க. உலகத்தின் கவலை, ஐஸ்வர்யத்தின் மயக்கம், பணம் அதிகமாக வர ஆரம்பிக்க பணத்தின் மேலே மனிதனுக்கு நாட்டம் போக ஆரம்பித்து விடும். ஆண்டவரை தேடுவது குறைந்து போய்விடும். இதுதான் இயற்கை. ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, ஐஸ்வர்யத்தின் மயக்கம், ஜீவனத்தின் பெருமை. கொஞ்சம் நல்லா ஆயிட்டோன்னா, ஆமாம் எங்களுக்கெல்லாம் ஆண்டவர்லாம் தேவையில்லை, எங்களாலேயே வாழ முடியும் அப்படின்னு இஸ்ரவேல் ஜனங்கள் எத்தனையோ முறை விழுந்து போனார்கள். அது ஆண்டவர் நமக்கு எச்சரிக்கிறார். உன் பலிபீடத்தில் அக்கினி என்ன பண்ணணும்? எப்பொழுதும் எரிந்து கொண்டே இருக்கணும். ஹல்லேலூயா. வாலிப பிள்ளைகள் நல்லா கேட்டுக்கோங்க. உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே கர்த்தர், நீங்க தான் தேவனுடைய ஆலயமா இருக்கிறீர்கள். உங்களுக்குள்ளே இருக்கிற பலிபீடத்தின் அக்கினி எப்பொழுதும் எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். அது ஒரு நாள் அவிந்து போகக்கூடாது. பிசாசு தண்ணியை ஊற்றுவான், பிசாசு எப்படியாவது அணைக்க பார்ப்பான். இந்த ஆலயத்தை விட்டு வெளியே போன உடனே நம்ம எரிந்து பிரகாசிக்கணும்னு நினச்சிட்டு போவோம். உலகத்தின் கவலை, ஐஸ்வர்யத்தின் மயக்கம், ஜீவனத்தின் பெருமை, உலகம், பிசாசு, மாமிசம் ஒன்று மேலே ஒன்று அணைக்க பார்த்து கொண்டே இருக்கும். ஆனால் நம்ம ஒரு நாளும் அணைந்து போகக்கூடாது. ஹல்லேலூயா. பாருங்க, அணையாமல் இருக்க வேண்டும் என்றால் என்ன போட்டிருக்கு? வாசிங்க. பலிபீடத்தின் மேல் இருக்கிற அக்கினி, பலிபீடத்தின் மேல் இருக்கிற அக்கினி அவியாமல் எரிந்து கொண்டிருக்க வேண்டும். எரிந்து கொண்டிருக்க வேண்டும். ஆசாரியன் காலைதோறும் அதின் மேல் எரியும்படி கட்டளைகளை போட்டு ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க. கட்டைகளை போட்டு சத்தமா சொல்லுங்க. எரியணும்னா கட்டையை போடணும். எரியணும்னா என்ன பண்ணணும்? சத்தமா சொல்லுங்க. எரியணும்னா கட்டைகளை, நான் எரியணும்னா கட்டையை போட்டுட்டே இருக்கணும். கட்டை என்றால் என்ன? ஒன்று ஜெபம், வேத வாசிப்பு, ஆவிக்குரிய ஐக்கியம், ஊழியம், பரிசுத்தமான ஜீவியம், சாட்சி உள்ள ஜீவியம், இதெல்லாம் கட்டை. இந்த கட்டையை போட்டுக்கிட்டே இருந்தால் தான் என்ன பண்ண முடியும்? எரிந்து கொண்டே இருக்க முடியும். புரியுதா? பாருங்க, எரியணும்னா என்ன பண்ணணும்? இந்த இது எரியணும்னா என்ன பண்ணணும்? கட்டையை போட்டுக்கொண்டே இருக்கணும். ஆண்டவர் அழகாக வசனத்தை எழுதியிருக்காரு பாருங்க. அதிகாலையிலே ஆசாரியன் என்ன பண்ணுறாரா? எரியும்படி கட்டைகளை போட்டு கொண்டு இருக்கிறார்.
அதிகாலையில் ஜெபத்துக்கு வாங்க, நல்ல ஃபயராக இருங்க, நல்ல ஜெபிக்கலாம், உங்களுக்காக, தேசத்துக்காக, குடும்பங்களுக்காக, பட்டணத்துக்காக ஜெபிக்கலாம் என்று கர்த்தர் நம்மை அழைக்கும் போது ஊழியக்காரர் கூப்பிடுவதும் ஒரு கட்டை தான். ஊழியக்காரர் கூப்பிடுறதும் என்னது? ஒரு கட்டை தான். நீங்கள் நான் வரமாட்டேன், நான் வீட்டில் தான் இருப்பேன், நான் தனியாகவே நான் ஜெபிச்சுக்கிறேன். எரிகிற கட்டையோடு ஒரு கட்டையை தூக்கி போட்டால் என்ன ஆகும்? அந்த கட்டையும் எரிய ஆரம்பிச்சிடும். தூங்குற கட்டையும் எரியிற கட்டையோடு வந்தால் அதுவும் ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிக்கும், ஜெபிக்க ஆரம்பிச்சிடும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் சொல்லுங்க, ஆண்டவர் சொல்றாரு, உங்களை பார்த்து தான் சொல்றாரு, உங்க பலிபீடத்தின் அக்கினி எப்பொழுதும் எரிந்து கொண்டிருக்க வேண்டும். பக்கத்தில் இருக்கவங்கள பார்த்து சொல்லுங்க, எரிந்து கொண்டிருக்க வேண்டும், அவிந்து போகக்கூடாது. எரிந்து கொண்டிருக்க வேண்டும், அவிந்து போகக்கூடாது. கட்டைகளை போடுங்க, போடுங்க, சொல்லுங்க பக்கத்தில் உங்களை பார்த்து, கட்டைய போடுங்க. கட்டையை போட்டாதான் எரியும், ஏமாந்துடக்கூடாது, அது பாட்டுக்கு எரியும் நினைக்க கூடாது. ஆண்டவர் தெளிவா சொல்லியிருக்காரு, எரியும்படி என்ன பண்ணுங்க? கட்டைகளை போடுங்க. ஹல்லேலூயா. இந்த நாட்களில் கடைசி காலத்தில் வாழ்ந்துட்டு கொண்டிருக்கிற நம்ம அனலுமின்றி குளிருமின்றி வாழ்ந்தால் கர்த்தர் நம்மை வாந்தி பண்ணி போடுவேன் என்று சொன்னாரே, அந்த வார்த்தைகளுக்கெல்லாம் நாம் எச்சரிப்பாய் இருந்து கர்த்தருக்கு பிரியமாய் வாழ தேவன் நமக்கு கிருபை தருவாராக. ஹல்லேலூயா. இந்த நாள் ஆண்டவர் என்னோடு தெளிவாக அந்த வாரத்தில் பேசினது, பலிபீடத்தில் அக்கினி எப்பொழுதும் எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அது என்னுடைய பலிபீடத்திலும் சரி, என் குடும்பத்தின் பலிபீடத்திலும் சரி, இங்கே வந்திருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் சரி, கர்த்தர் நமக்கு பலிபீடத்திலே அக்கினி எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். அது ஒரு நாளும் அவிந்து போகலாகாது. 2 காரியம். ஒன்று, பரிசுத்த ஆவியின் அக்கினி மேலிருந்து ஊற்றப்படணும், ஃபயர் மேலிருந்தும் வந்துக்கிட்டே இருக்கணும். இங்கேருந்து நம்ம கட்டையும் என்ன பண்ணோம்? போட்டுக்கிட்டே இருக்கணும். ஆண்டவரே பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினால் என்னை நிரப்புங்கன்னு சொல்லி ஆண்டவர் போடுற அக்கினியை நம்ம பெற்றுக்கொள்ளணும். இன்னொன்று, நம்ம கட்டைகளை போட்டுக்கொண்டே இருந்தால் நாம் எரிந்து கொண்டே இருப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உண்மையாகவே ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஒரு 35-40 பேர் அதிகாலையில் வந்து ஜெபித்தது பெரிய ஒரு ஆசீர்வாதம். சும்மா சாதாரண காரியம் இல்லை, அதெல்லாம் ஒரு பெரிய அர்ப்பணிப்பு வேணும். அதிகாலையில் எழும்பி வர்றது அது சாதாரண விஷயமே கிடையாது. வேலைக்கு போகணும், குடும்பத்தை பார்க்கணும், பல காரியங்களை செய்யணும். அதன் மத்தியிலே ஆண்டவரை நான் தேட வேண்டும் என்று சொல்லி காலையில 4 மணிக்கு எழும்பி குளிச்சு இந்த ஆலயத்தில் வருவது சாதாரண விஷயம் கிடையாது. ஆனால் அந்த கட்டைகளை போடுகிறவர்கள் எரிந்து கொண்டே இருப்பார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் அவர்களை பார்க்கிறார், சும்மா இருக்க மாட்டார். சந்ததி சந்ததியாக அவர்களை கர்த்தர் மேலோங்க செய்வார். ஹல்லேலூயா. இந்த நாட்களில் ஊழியங்களில், பரிசுத்தமான வாழ்க்கையில், சாட்சியுள்ள வாழ்க்கையில் கட்டைகளை போட்டுக்கொண்டே இருப்போம். கர்த்தர் நம்மை எரிந்து பிரகாசிக்க தேவன் நமக்கு உதவி செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த நாளில் கூட மலை பிரசங்கத்துக்குள்ளே நம்ம போக போகிறோம். சீக்கிரமாக நம்ம முடிக்கணும். நமக்கு திருவிருந்து ஆராதனை இருக்கிறது. கர்த்தர் நல்லவர். 4 காரியங்களை நான் சொல்ல விரும்புகிறேன். 4 காரியங்கள். போன வாரத்தில் கூட 4 காரியங்கள் பார்த்தோம். ரொம்ப முக்கியமானதில் அதில் கவலைப்படுகிறதை குறித்து பார்த்தோம், கண்ணை குறித்து பார்த்தோம். இப்படியாக நம்ம கண் எவ்வளோ ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் பரிசுத்தத்துக்கு அது எவ்வளோ முக்கியமான காரியம் என்பதெல்லாம் பார்த்தோம். இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறது 7ஆம் அதிகாரத்தில் முதலாவது மத்தேயு 7ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து நம்ம பார்க்கிற ஒரு 1லிருந்து 5 வரைக்கும் உள்ள வசனங்கள். அதிலே நாம் வாசிக்கலாம். 7ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிங்கள். நீங்கள் குற்றவாளிகள் என்று தீர்க்கப்படாதபடிக்கு மற்றவர்களை குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, நீங்க மற்றவர்களை என்ன பண்ணாதீங்க? குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருங்கள். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, do not judge others. யாரையும் குற்றவாளிகளாக நீங்கள் தீர்க்காதிருங்கள். ஒருத்தங்க ஏதோ ஒரு தவறு செய்துட்டாங்கன்னா அந்த தவறை சுட்டி காட்டி அவர்களை அசிங்கப்படுத்தி அவர்களை அவமானப்படுத்தி நான் நல்லவன் நீ தான் கெட்டவள் என்று சொல்லி நாம் மற்றவர்களை என்ன பண்ணக்கூடாதா? குற்றவாளிகளாக தீர்க்கக்கூடாது. குற்றவாளிகளாக தீர்க்கும் போது ஆண்டவர் நம்மையும் என்ன பண்ணுவாரா? குற்றவாளியாக
தீர்ப்பார். மற்றவர்களுக்கு ஆலோசனை கொடுக்கலாம், அன்பின் நிமித்தம் ஆலோசனை கொடுக்கலாம், அன்பின் நிமித்தம் எச்சரிப்பு கொடுக்கலாம். ஆனால் யாரையும் குற்றப்படுத்தி குற்றவாளிகளாக ஆக்குவது, அவர்களோடு நம்ம அந்த குற்றத்தினாலே அவர்களை கசந்து கொள்ளுவது, அவர்களை பகைப்பது, அவர்கள் வேண்டாம் என்று சொல்லுவது தேவனுக்கு பிரியமில்லாத காரியம். ஹல்லேலூயா. புரியுதா? நல்ல கவனிங்க. வசனத்தை வாசிப்போம். அந்த வசனம் மத்தேயு 7ஆம் அதிகாரம் 1வது வசனம். நீங்கள் குற்றவாளிகள் என்று குற்றவாளிகளாக தீர்க்கப்படாதபடிக்கு, ஆண்டவர் உங்களையும் என்னையும் குற்றவாளியாக தீர்க்காதபடிக்கு மற்றவர்களை குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருங்கள். Do not judge others. பாருங்க, இந்த காலம் என்ன காலம் என்றால் விமர்சிக்கிற காலம். என்ன காலம்? இப்போ கடைசி காலத்துல நம்ம காலங்கள் பல காலங்கள்ல வாழுகிறோம். இந்த காலம் விசேஷமாக விமர்சனங்களின் காலம். ஊழியக்காரர்களை பற்றி யூடியூப்ல பயங்கரமான விமர்சனங்கள், மற்றவர்களை குறித்து விமர்சனம் பண்ணுவது, மற்றவர்களை குற்றவாளிகளாக தீர்ப்பது, அப்படிப்பட்ட காலத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சும்மா தூங்குறவனை பற்றி யாரும் விமர்சனம் பண்ண மாட்டாங்க. ஒருத்தன் ஊழியம் செய்தாதான் என்ன பண்ணுவாங்க? ஒருத்தர் முன்னால் வந்து நின்னா, நீங்கள் முன்னால் வந்து சாட்சி சொன்னால் வந்துட்டா பாரு அப்படின்னு யாராவது பாருங்க. குற்றவாளிகளாக நீங்கள் தீர்க்கப்படாதபடிக்கு வாசிங்க. மற்றவர்களை குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருங்கள். ஏனெனில் நீங்கள் மற்றவர்களை தீர்க்கிற தீர்ப்பின்படியே நீங்களும் தீர்க்கப்படுவீர்கள். பெட்டர் அமைதியா இருந்துறது நல்லது. ஒரு சைலண்டா போயிடுறது நமக்கு நல்லதுன்னு தான் இந்த வசனத்தின்படி நம்ம பார்க்கிறோம். நீங்கள் மற்றவர்களை நீங்கள் தீர்க்கிற தீர்ப்பின்படியே நீங்களும் தீர்க்கப்படுவீர்கள். இந்த தீர்ப்பு யார் கொடுப்பா? ஆண்டவர் கொடுப்பார். ஹல்லேலூயா. நம்ம எந்த அளவுக்கு மற்றவங்களை நம்ம ஆசீர்வதிக்கிறோமோ அந்த அளவுக்கு ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிப்பார். நாம் மற்றவர்களை எந்த அளவுக்கு நம்ம அவர்களை உயர்த்துகிறோமோ ஆண்டவர் அந்த அளவுக்கு நம்மை உயர்த்துவார். நீங்கள் மற்றவர்களை தீர்க்கிற தீர்ப்பின்படியே நீங்களும் தீர்க்கப்படுவீர்கள். வாசிங்க. நீங்கள் மற்றவர்களுக்கு அளக்கிற அளவின்படியே உங்களுக்கும் அளக்கப்படும். ஹல்லேலூயா. நீங்கள் மற்றவர்களை எந்த அளவுக்கு அளக்கிறீர்களோ அந்த அளவுக்கு தான் கர்த்தர் உங்களையும் அளப்பார். ஹல்லேலூயா. ரொம்ப அருமையா ஆண்டவர் சொல்லியிருக்காரு. எல்லாமே நம்ம கையில தான் இருக்கு. ஆண்டவர் நான் எப்பொழுதுமே நல்லா தெரிஞ்சுக்கணும். அடுத்தவங்களால எனக்கு பாதிப்பே வராது. என் வாழ்க்கையினால தான் எனக்கு பாதிப்பு வரும். சிலர் சொல்லுவாங்க, அவங்களால தான் எனக்கு பாதிப்பு, இவங்களால தான் எனக்கு பாதிப்பு. இல்லை, நான் எப்படி வாழுகிறேனோ அதை பற்றி தான் ஆண்டவர் எனக்கு ஆசீர்வாதத்தை கொடுப்பார். நான் எந்த அளவினாலே அளக்கிறேனோ அந்த அளவினாலே தேவன் என்னை அளப்பார் என்பதிலே சந்தேகமே இல்லை. ஹல்லேலூயா. அதனால தான் அதிகமாக வசனத்தை வாசிக்கணும். வேதத்தை அதிகமாய் வாசிக்க நம்முடைய வாழ்க்கை மாறும். ஆமென். ஹல்லேலூயா. எல்லாரும் சொல்லுங்க, வேதத்தை சத்தமா சொல்லுங்க. வேதத்தை அதிகமாய் வாசிக்க என் வாழ்க்கை மாறும். அடுத்தவங்க வாழ்க்கை மாறணுன்றதுக்காக நான் வேதத்தை படிக்கல. அடுத்தவங்களை நியாயம் தீர்ப்பதற்காக நான் வேதத்தை படிக்கல. என் வாழ்க்கை மாறுவதற்காக நான் வேதத்தை படிக்கிறேன். இன்றைக்கு ஆண்டவர் நான் உங்களோட பேசுறேன்னா இந்த 2 காது வழியாக கர்த்தர் என்னோடும் பேசிக்கொண்டிருக்கிறார். நீ எந்த அளவினாலே அளக்கிறியோ அந்த அளவினால உனக்கு அளக்கப்படும். அதனால யாரையும் நியாயம் தீர்க்காத, நீ அமைதியா இரு. நான் நியாயம் தீர்ப்பேன். அந்த சிங்காசனத்திலே, நியாய தீர்ப்பு சிங்காசனத்திலே நீ உட்காராதே, நான் உட்காருவேன். ஹல்லேலூயா. யாரும் ஜட்ஜ்மெண்ட் சீட்ல உட்காரக்கூடாது. யாருமே என்ன பண்ணக்கூடாது? நியாய தீர்ப்பு சேர்ல போய் உட்காரக்கூடாது. அது தேவனுக்குரியது. ஆண்டவர் சொல்றாரு, நீ மற்றவர்களை நியாயம் தீர்க்காதே. do not judge others. வாசிங்க தொடர்ந்து அந்த வசனங்களை வேகமா. மற்றவர்களுக்கு அளக்கிற அளவின்படியே உங்களுக்கும் அளக்கப்படும். நீ உன் கண்ணில் இருக்கிற உத்திரத்தை உணராமல் உன் சகோதரன் கண்ணில் இருக்கிற துரும்பை பார்க்கிறது என்ன? உன் சகோதரனுடைய கண்ணில் இருக்கிற துரும்பை பார்ப்பது என்ன? இதோ உன் கண்ணில் உத்திரம் இருக்கையில் உன் சகோதரனை நோக்கி நான்
நான் உன் கண்ணில் இருக்கும் துரும்பை எடுத்து போடட்டும் என்று நீ சொல்வது எப்படி மாயக்காரனே முன்பு உன் கண்ணில் இருக்கிற உத்திரத்தை எடுத்து போடு பின்பு உன் சகோதரன் கண்ணில் இருக்கிற துரும்பை எடுத்து போட வகை பார்ப்பாய். ஹல்லேலூயா. சுய பரிசோதனை தான் ரொம்ப முக்கியம். சொல்லுங்க, சுய பரிசோதனை தான் ரொம்ப முக்கியம். மற்றவருடைய வாழ்க்கையிலே இருக்கிற தவறுகளை பெரிதுபடுத்தி என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற தவறுகளை நான் ஒன்றுமே செய்யாத மாதிரி இருப்பேன் என்றால் அது எனக்கு நல்லதல்ல, என்னுடைய ஆவிக்குரிய வளர்ச்சிக்கும் நல்லதல்ல என்பதை தான் ஆண்டவர் இன்றைக்கு சுட்டி காட்டுகிறார். ஹல்லேலூயா. நல்ல கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ஹல்லேலூயா. இந்த வேதத்தை படிக்கும்போது எப்பவுமே நம்ம இந்த வசனத்தை மற்றவர்களுக்கென்று படிக்க கூடாது. உனக்கு விரோதமாக எழும்பும் ஆயுதம் வாய்க்காதே போகும் என்ற ஆண்டவர் சில சமயத்தில் மற்றவர்களை குறித்த வசனங்களை இருக்கிறது. ஆனால் கர்த்தர் நமக்கு கொடுத்த வார்த்தைகளின்படி அந்த பிரமாணத்தின்படி வாழ நாம் ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். பாருங்க, வேதத்தில் ஒரு சம்பவத்தில் எப்படி ஒரு மனிதனை நியாயம் தீர்த்தார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். வாசிக்கலாம் பாருங்க. பவுல் அப்போஸ்தலன் மிஷனரி பணியாக ஒரு கப்பல் பயணம் போகிறார். நல்ல கவனிங்க, தூங்கிடாதீங்க. கர்த்தர் தமக்கு பிரியமானவர்களுக்கு அயர்ந்த நித்திரை கொடுக்கிறார்னு வசனம் இருக்கு. ஆனால் அந்த அயர்ந்த நித்திரை எங்க தெரியுமா? வீட்டில் படுக்கும்போது. இங்கே இல்லை, சரியா? கர்த்தர் தமக்கு பிரியமானவர்களுக்கு அயர்ந்த நித்திரை சபையில் இல்லை, எங்க? வீட்டில். பக்கத்தில் இருக்கவங்களை பார்த்து சொல்லுங்க, கர்த்தர், ஆமாம், உங்களுக்கு இங்கே தூக்கம் வரக்கூடாது. இயேசுவின் நாமத்தினாலே உங்களுக்கு இங்கே தூக்கம் வரக்கூடாது. எங்கே வரணும்? வீட்டில் பெட்டில் படுத்த உடனே நல்ல தூக்கம் வரணும். ஆமென். கர்த்தர் நல்லவர். கடந்த 2-3 நாளாக பாருங்கள், நான் நைட் ப்ரேயர் போயிட்டு காலையில் அப்படியே தொடர்ந்து போய்கிட்டே தான் இருக்குது லைஃப். ஆனால் கர்த்தர் உங்களுக்கும் நல்ல கிருபையை கர்த்தர் கொடுப்பார், எனக்கும் நல்ல புது பலனை கர்த்தர் கொடுப்பாராக. வாசிக்கலாம் அந்த இடத்துல அப்போஸ்தலர் 6ஆம் அதிகாரத்தில் 28ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை வாசிங்க. விஷப்பூச்சி அவன் கையிலே தொங்குகிறதை அந்நியராகிய அந்த தீவார் கண்டபோது பாருங்க, நல்ல இந்த ஒரு நல்ல அருமையான ஒரு எடுத்துக்காட்டு. அதனால தான் இதை சொல்றேன். பவுல் அப்போஸ்தலன் பெரிய ஊழியக்காரர், மிஷனரி பயணமாக கப்பலில் போயிட்டு இருக்கார். பெரிய ஒரு புயல் வந்தது. அந்த புயல்னாலே கப்பல் சிதறப்பட்டது. அவர்கள் எப்படியோ நீச்சல் அடித்து தப்பிச்சு ஒரு தீவில் போய் இறங்கிட்டாங்க, ஒரு ஐலாண்டில் போய் இறங்கிட்டாங்க. அந்த தீவுக்கு பேர் மெலித்தா தீவு. அந்த தீவில் போன உடனே வாசிங்க, இந்த மனுஷன் பாருங்க, அந்த போய் அங்கே உட்கார்றாங்க. நைட்டில் எல்லாரும் நெருப்பு போட்டுக்கிட்டு இருக்காங்க. பவுல் அப்போஸ்தலன் கையில் அந்த நெருப்புலேருந்து ஒரு பாம்பு என்ன வந்துச்சு, கையில் விஷப்பூச்சி கையில் சுத்திக்கிச்சு. அப்போது அந்த மக்கள் என்ன சொன்னாங்க பாருங்க, இந்த மனுஷன் கொலைபாதகன், இதற்கு சந்தேகம் இல்லை. பாருங்க, மக்கள் பவுல் அப்போஸ்தலனை நியாயம் தீர்த்துட்டாங்க. என்ன சொல்லிட்டாங்க? இவன் கொலைபாதகன், இவன் கடல்லையே சாக வேண்டியவன், அங்கே தப்பிச்சு வந்ததுனால ஏதோ ஒரு கொலை செய்துட்டு தப்பிச்சு வந்திருக்கிறான். இவங்களே கற்பனை, இவங்களே என்னது, இன்னைக்கு நிறைய பேர் இப்படி கற்பனை கதை கட்டியே ஒருத்தர் சொன்ன உடனே அதை அடுத்தவங்களும் ஆமா போடுவாங்க. அதுக்கப்புறம் அவங்களும் என்ன பண்ணுவாங்க, எல்லாரும் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க, இந்த மனுஷன் யாரு? கொலைபாதகன், இதற்கு சந்தேகமே இல்லை. இவன் சமுத்திரத்துக்கு தப்பி வந்தும் பழியானது இவனை பிழைக்க ஒட்டவில்லை என்று தங்களுக்குள்ளே சொல்லிக் கொண்டார்கள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அடுத்தவங்களை நியாயம் தீர்க்கிறவங்க நேரா சொல்ல மாட்டாங்க, பின்னால தான் சொல்லுவாங்க. இவன் இப்படி தெரியுமா, இவன் அப்படி தெரியுமா, இவன் இப்படி பண்றான் தெரியுமா, அப்படி பண்றான் தெரியுமா, இப்படி சொல்லி 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 பவுல் அப்போஸ்தலன் என்ன சொல்லிட்டாங்கன்னா, இவன் ஒரு கொலைபாதகன், பெரிய கொலை செய்துட்டு வந்திருக்கான்பா, அவன் அப்படி வந்ததுனால தான் இன்னைக்கு இப்படி இவ்வளோ கஷ்டத்தில் மாட்டிக்கிட்டு இருக்கான்.
இருக்கிறான் அப்படின்னு அவனை நியாயம் தீர்க்க பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பாருங்க, தொடர்ந்து வாசிங்க. அவன் அந்த பூச்சியை தீயிலே உதறி போட்டு ஒரு தீங்கும் அடையாதிருந்தான். அவனுக்கு ஒரு தீங்கும் அடையாமல் இருந்தான். உடனே என்ன பேச ஆரம்பிச்சிட்டாங்க பாருங்க, வாசிங்க. அவனுக்கு வீக்கம் கண்டு அல்லது அவன் சடுதியாய் விழுந்து சாவான் என்று அந்த விஷத்தினாலே சாவான் என்று அவர்கள் பார்த்து கொண்டிருந்தார்கள். நெடுநேரமாய் பார்த்து கொண்டிருக்கிறாள். இவன் சாவ போறான் பாருங்க. என்னது இவன் சொல்லுங்க, இவன் சாவ போறான். ஆமா, சாவடிக்கிறவன்லாம் வெளியே தான் இருக்கான். நம்மெல்லாம் வாழ்வு கொடுக்கிறவங்க. ஹல்லேலூயா. நம்மெல்லாம் யாரு? வாழ்வு கொடுக்கிறவங்க. பாருங்க, இவன் சாவ போறான்னு பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஆனா வசிங்க, ஒரு சேதமும், ஆமா, சாவ போறான்னு நினைச்சீங்கன்னா அவன் 100 ஆயுசு அவனுக்கு இருக்கும். ஆமென், ஆமென். ஆமா, சீக்கிரம் செத்துருவேன்றவன் அடுத்தவனை தான் சாவடிப்பானே ஒழிய அவன் சாகவே மாட்டான். ஆமென். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ஆமென், ஹல்லேலூயா. ஒரு சேதமும் அவனுக்கு வராதபடி கண்டபோது வேறு சிந்தையாகி, உடனே அவங்களுக்கு மைண்ட் மாறிடுச்சு. உடனே இவன் கொலைக்காரன்னு சொன்னா கொஞ்ச நேரத்துக்கு முன்னால நியாயம் தீர்த்தாங்க. இப்போ என்ன சொல்றாங்க பாருங்க, வேறு சிந்தையாகி இவன் தேவன் என்று சொல்லிக் கொண்டார்கள். பாருங்க, மனுஷனுடைய வாய் பாருங்க, நாக்கு பாருங்க, என்னெல்லாம் பேசுது. கொஞ்ச நேரத்துக்கு முன்னால என்ன சொன்னாங்க? கொலைகாரன்னாங்க. இப்போ கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் இவன் யாருன்றாங்க? தேவன்றாங்க. மனுஷனா இப்படி தான் இருப்பாங்க. இப்படியும் பேசுவாங்க, அப்படியும் பேசுவாங்க. பவுல் பாருங்க, இதெல்லாம் பொறுப்பே எடுத்துக்கல. அது நீங்கள் தொடர்ந்து வீட்டில் போய் வாசித்தீங்கன்னா, பவுல் ஜெபம் பண்ணினான், அங்கே இருந்த எல்லாருக்கும் சுகத்தை கர்த்தர் கொடுத்தார். ஹல்லேலூயா. அவன் வேலையை அவன் செய்துக்கிட்டே தான் இருந்தான். எவ்வளவுதான் விமர்சனங்கள் வந்தாலும், இந்த காலம் எப்படிப்பட்ட காலம் தெரியுமா? விமர்சிக்கிற காலம். நீங்களும் நானும் விமர்சிக்கிறதற்கு நேரம் இல்லை. நீங்களும் நானும் பவுலை போல யார் என்ன சொன்னாலும் சொல்லனாலும் நம்ம ஜெபம் பண்ணி ஊழியத்தை செய்து இந்த உலகத்துக்கு வெளிச்சமாக உப்பாக கர்த்தர் நம்மை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. கரங்களை வைத்து சொல்லுங்க, ஹல்லேலூயா. யார் என்ன சொன்னாலும் நான் சோர்ந்து போக மாட்டேன்னு பாட்டு பாடிட்டு உடனே நம்ம யாராவது எதாவது சொல்லிட்டா நான் சர்ச்சுக்கு வர மாட்டேன், நான் இப்படி பண்ண மாட்டேன், அப்படி பண்ண மாட்டேன்னு யாரும் இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா. என்னென்ன துன்பம் வந்தாலோ நான் கலங்கிடவே மாட்டேன். கைத்தட்டி, என்னென்ன துன்பம் வந்தாலோ நான் கலங்கிடவே மாட்டேன். யார் என்ன சொன்னாலோ, யார் என்ன சொன்னாலோ நான் சோர்ந்து போக மாட்டேன். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, எனக்கு வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு. ஹல்லேலூயா. பவுல் அப்போஸ்தலனை குற்றவாளின்னு சொன்னாலும் சரி, நீ தேவன்னு சொன்னாலும் சரி, பாருங்க, திடீர்னு பொன்னாட போத்துறாங்க, திடீர்னு காலை பிடிச்சி இழுத்து விட்டுறாங்க. ஆனால் அவர் எதையும் கவலைப்படல. அவர் தொடர்ந்து ஜெபம் பண்ணார். தொடர்ந்து நீங்கள் வீட்டில் போய் வாசித்து பாருங்க. பவுல் எதை பற்றியும் கவலைப்படல. அவர் ஜெபம் பண்ணினார். அநேகர் அந்த தீவிலே சுகமடைந்தார்கள்னு வேதம் போட்டிருக்கு. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்தலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த காலம் விமர்சிக்கிற காலம், அவதூறுகளை பரப்புகிற காலம், மக்களை நியாயம் தீர்க்கிற காலம், இந்த கொடிய காலம், இது கடைசி காலம். ஆனால் இந்த காலத்திலே நீங்களும் நானும் செய்ய வேண்டியது விமர்சனங்களை எல்லாம் உதறிவிட்டு ஆண்டவருக்காக எழும்பி பிரகாசிக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் பெரியவர். ஹல்லேலூயா. கர்த்தர் பெரியவர், பெரிய காரியங்களை செய்வார். அடுத்தபடியாக நம்ம பார்க்கிறோம், வாசிக்கலாம் பாருங்க. ரொம்ப ஆச்சரியமான ஒரு வசனம்
பைபிள்லையே ரொம்ப இந்த வசனத்தை நான் ரொம்ப வாசித்துட்டு நிறைய இதுக்குடைய அர்த்தத்தெல்லாம் தேடி பார்த்து கண்டுபிடிச்சி தான் நான் இங்கே வந்திருக்கிறேன். வாசிக்கலாம். மத்தேயு 7ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசிங்கள். பரிசுத்தமானதை நாய்களுக்கு கொடாதேயுங்கள், நாய்களுக்கு கொடாதேயுங்கள். உங்கள் முத்துக்களை பன்றிகள் முன் போடாதேயுங்கள், பன்றிகளுக்கு முன்பதாக போடாதிருங்கள். போட்டால் தங்கள் கால்களால் அவைகளை மிதித்து திரும்பிக் கொண்டு உங்களை பீறி போடும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்னடா அது, ஆண்டவர் நாய் பன்னின்லாம் பேசுறாரு. இப்படிலாம் நம்ம பேச முடியுமா? நாய் பன்னி இப்படிலாம் ஆண்டவருடைய வசனத்தில் ஆண்டவர் சொல்றாரு. என்ன அர்த்தம் இது ஆண்டவரே, நீங்க என்ன சொல்ல வரீங்கப்பா அப்படின்னு சொல்லி நான் கொஞ்சம் பைபிளில் சில வசனங்களெல்லாம் மீதுடைய அர்த்தத்தெல்லாம் தேடி பார்த்தேன். அப்போது ஆண்டவருடைய வசனம் என்ன சொல்லுகிறது என்று பார்க்கும்போது, ஆண்டவருடைய பிள்ளைகள் முதலாவது நம்ம மற்றவர்களை நம்மை போல பிற மனிதர்களாக தான் பார்க்க வேண்டும். அவர்களுக்கு அன்பாய் சொல்ல வேண்டும், சொல்லி அவர்களுக்கு சில காரியங்களை சொல்லணும். ஆனால் அவங்க கேட்காம நாய் மாதிரி பன்னி மாதிரி இருந்தால் நம்மளால் என்ன பண்ண முடியாது? ஒன்றும் பண்ண முடியாது. ஆண்டவர் சொல்லிட்டார், பரிசுத்தமானதுன்னா என்னது? இந்த வேத வசனம். சொல்லுங்க, பரிசுத்தமானதுன்னா இந்த வேத வசனம். சொல்லி பாருங்க, ஒரு முறை 2 முறை சொல்லி பாருங்க, அன்பா சொல்லி பாருங்க. அவங்க நாய் மாதிரி இருந்தாங்கன்னா நீங்கள் என்ன பண்ணாதீங்க, விட்டுருங்க. ஜெபம் பண்ணுங்க அவங்களுக்காக. திருப்பி திருப்பி போய் சொன்னால் உங்களே கடிக்க வருவாங்க. உங்களே என்ன பண்ணுவாங்க, நீ ரொம்ப ஒழுங்கா, நீ கரெக்டா, அவன் கரெக்டா, இப்படியா அப்படியா, நம்மளே ஒவ்வொன்று என்ன பண்ணுவாங்க, கடிக்க வருவாங்க. பன்றி, முத்துக்கள் என்றால் நல்ல ஆலோசனைகள். முத்துக்கள்னா என்னது? நல்ல ஆலோசனை. சிலருக்கெல்லாம் ஆலோசனை கொடுத்தா, ஆமாம் அவன் ரொம்ப ரைட்டா, இவன் ரொம்ப ரைட்டா, இவன் அப்படி தான் இருக்கிறானா, நான் ஏன் எனக்கு எப்படி இருக்கணும் எனக்கு தெரியாதா, இப்படின்னு சொல்லி நம்மளையே என்ன பண்ணுவாங்கன்னா பீறி போடுவார்கள். என்ன போட்டிருக்கு வசனம்? என்ன போட்டிருக்கு? வாசிங்க 6வது வசனத்தை. பரிசுத்தமானதை நாய்களுக்கு கொடாதேயுங்கள், உங்கள் முத்துக்களை பன்றிகள் முன் போடாதேயுங்கள், பன்றிகளுக்கு முன்பதாக போடாதிருங்கள். போட்டால் தங்கள் கால்களால் அவைகளை மிதித்து திரும்பிக் கொண்டு உங்களை பீறி போடும். ஹல்லேலூயா. உங்களை கடித்து போடும், உங்களையே அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிடும். பாருங்க, 2 இருக்கு. ஒன்று என்னது? நாய், இன்னொன்று பன்னி. ஆமாம், ஆண்டவர் நமக்கு நம்ம யாரையும் நம்ம நாயாகவும் பார்க்கக்கூடாது, பன்னியாகவும் பார்க்கக்கூடாது. ஆனால் அவங்க அப்படி அந்த மாதிரி நடந்துக்கிட்டாங்கன்னா நல்ல சோத்திரம் பண்ணிட்டு அவங்களுக்காக ஜெபிக்க ஆரம்பிக்கணுமே வழி, அவங்ககிட்ட போய் நேராக பேசி பிரயோஜனம் இல்லை. என்ன பண்ணுவாங்க, நம்மளையே கடிக்க வந்துடுவாங்க, நம்மளையே விழுங்கி போட வந்துடுவாங்க. அதான் வசனம் அருமையாக சொல்லுது, பரிசுத்தமானதை நாய்களுக்கு கொடாதேயுங்கள், உங்கள் முத்துக்களை பன்றிகளுக்கு போடாதீங்க. ஆண்டவரே, இந்த நாய் மாதிரி பன்னி மாதிரி இருக்கிறவனை மனுஷனாக மாற்றுங்கப்பான்னு நம்ம ஜபந்தான் பண்ணணுமே ஒழிய அவங்கள நம்ம நியாயம் தீர்க்கக்கூடாது. ஆனால் ஆண்டவர் ரொம்ப எச்சரிப்பாக சொல்கிறாரு, நீ போய் எல்லா இடத்துலையும் போய் உன் பேரை கெடுத்துக்காத, நீ போய் ஒன்றை அசிங்கப்படுத்திக்காத, நீ போய் சத்தியத்தை சொல்லு. அவங்க ஆண்டவரை ஏற்றுக்கொண்டாங்கன்னா அது அவங்களுக்கு நல்லது. ஆனால் மீண்டும் மீண்டும் நீ போய் அசிங்கப்பட தேவையில்லை. இன்னைக்கு இன்னும் எவ்வளோ பேர் ஆண்டவர் அறியாத மக்கள் இருக்காங்க. அவங்கக்கிட்ட போய் சொல்லு, அவங்களுக்கு போய் ட்ராக்ஸ் கொடு, அவங்கள ஆண்டவருக்குள்ளே நடத்து. சத்தியத்தை அறிந்தும் மீண்டும் மீண்டும் நாய் தன் கக்கினதையே திருப்பி திருப்பி தின்னுவதை போல, பன்றி போய் சாக்கடையிலே உருளுவதை போல இருக்கிறவர்களிடத்தில் நீ போய் சொல்லி என்ன பிரயோஜனம்? நீ அவங்களுக்காக ஜெபம் பண்ணு. ஹல்லேலூயா. ஜெபம் பண்ணுறதை நிறுத்தக்கூடாது. ஆனால் அவங்களுக்கு சில காரியங்களை சொல்கிறதுல நம்ம சொல்லி அவங்க மாறுறாங்களோ இல்லையோ, பரிசுத்த ஆவியானவர் தான் அவர்களை மாற்ற முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. டோன்ட் வேஸ்ட் யுவர் வேல்யூபிள் டைம் அண்ட் ரிசோர்சஸ். தேவையில்லாமல் உங்களுடைய நேரத்தையும் பணத்தையும் சில இடத்துல போய் வேஸ்ட் பண்ணாதீங்க. சொல்லி பாருங்க, ஜபத்தில் வச்சிருங்க. கர்த்தர் என்ன பண்ணுவார்? நிச்சயமாக மாற்றுவார். குடும்பத்தில் சிலர்கிட்ட ஆலோசனை கொடுத்தா இவங்க திருப்பி கடிக்க வருவாங்கன்னா அமைதியாக இருக்கிறது தான் நல்லது. சிலர் காது கொடுத்து ஆலோசனையை கேட்க மாட்டார்கள், அந்த ஆலோசனை அவர்களுக்கு பிடிக்காது. அப்படி இருக்கும்போது நம்ம திருப்பியும் போய் ஆலோசனை கொடுத்தா அவங்க என்ன பண்ணுவான்? திருப்பியும் நம்மளை கடிக்க தான் வருவான். ஆனால் நம்ம என்ன பண்ணோம்? அமைதியாக இருந்துட்டு முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணோம். ஆண்டவரே, இவங்க செய்கிறது அவங்களுக்கே தெரியாமல் இருக்குதுப்பா, அவர்களை
மன்னியும், அவளை ரட்சியும் என்று சொல்லி நாம் ஜெபிக்க வேண்டும். யாரையும் பார்த்து நீ நாய் மாதிரி பண்ணுற, பண்ணி மாதிரி பண்ணுறன்னு சொல்லிடக்கூடாது. சொன்ன என்ன பண்ணுவான்? நீ பெரிய நான் டாபர் மேன்னா நீ என்னது ஜெர்மன் ஷெப்பர்டுன்னு நம்மளை என்ன பண்ணுவான்? திருப்பி திட்டுவான். ஆனால் நம்ம அமைதியாக இருக்கணும். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. பாருங்க, ஆண்டவருடைய சத்தியம் இது உண்மை. ஆண்டவர் நமக்கு ஒரு ஆலோசனை கொடுக்குறாருன்னா அந்த வசனத்தின்படி வாழ தேவன் நமக்கு கிருபை தருவாராக. கர்த்தர் இந்த நாளில் நம்மை ஆசீர்வதிப்பார். மூன்றாவதாக நம்ம பார்க்கிறோம். இன்னைக்கு 4 காரியம் பார்க்கலாம்னு நினச்சேன், நான் 3ஓடு நிறுத்தி கொள்ள போகிறேன். பாருங்க, மத்தேயு 7ஆம் அதிகாரம் 7வது வசனத்திலிருந்து 11வது வசனத்தை வரைக்கும் நம்ம வாசிக்கலாம். கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். தேடுங்கள், அப்பொழுது கண்டடைவீர்கள். தட்டுங்கள், அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். ஏனென்றால் கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்ளுகிறான். தேடுகிறவன் கண்டடைகிறான். தட்டுகிறவனுக்கு திறக்கப்படும். உங்களில் எந்த மனுஷனானாலும் தன்னிடத்தில் அப்பத்தை கேட்கிற தன் மகனுக்கு கல்லை கொடுப்பானா? மீனை கேட்டால் அவனுக்கு பாம்பை கொடுப்பானா? ஆகையால் பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு நன்மையானவைகளை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? ஹல்லேலூயா. பாருங்க, இதனுடைய வார்த்தை என்னன்னா, ஒரு தாராள குணமுள்ள தகப்பனிடத்தில் நாம் தைரியமாய் போய் கேட்கலாம். ஹல்லேலூயா. ஜெனரஸ் ஃபாதர், சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, ஜெனரஸ் ஃபாதர் அப்படின்னா தாராள குணமுள்ள தகப்பன். மீனை கேட்டா பாம்பை கொடுப்பானா? உலகத்து மனுஷனே மீனை கேட்டா பாம்பை கொடுப்பானா? கல்லை கேட்டா, அப்பத்தை கேட்டா கல்லை கொடுப்பானா? இல்லை. நம்முடைய பிள்ளைகளுக்கு ஸ்கூல்லேருந்து வராங்க, பப்ஸு கேட்டால் பப்ஸு, ஒருத்தனுக்கு எக் பப்ஸு, ஒருத்தனுக்கு சிக்கன் பப்ஸு. நீ என்ன சாப்பிடுவ? சிக்கன் பப்ஸு. ஆமாம், சிலருக்கு சிக்கன் பிடிக்காது, சிக்கன் போட்ட முட்டை தான் பிடிக்கும். முட்டை பப்ஸு. இப்படியா நம்ம வாங்கி கொடுக்குறோம். அவங்க பிள்ளைங்க அப்பா கிட்ட அம்மா கிட்ட, பாட்டி கிட்ட, தாத்தா கிட்ட கேட்குறாங்க. நம்ம கேட்கும்போது நம்ம என்ன பண்ணுறோம்? கொடுக்குறோம். அதுதான் ஆண்டவர் சொல்கிறாரு, உலகத்தில் தகப்பன் தாயே கேட்டால் கொடுக்கும்போது நான் தாராள குணமுள்ள அப்பாவாக இருக்கிறேனே, நீ என்கிட்ட கேளு அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறாரு. ஹல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. நமக்கு ஒரு தாராள குணமுள்ள தகப்பன் உண்டு. அருமையான வசனம் பாருங்க, அந்த 11வது வசனம். ஆகையால் பொல்லாதவர்களாகி நீங்கள். பாருங்க, ஆண்டவர் நம்மளை பற்றி நல்லா தெரிஞ்சு வச்சிருக்காரு. நம்மளெல்லாம் என்ன சொல்றாரு? பொல்லாதவர்களாகி. இந்த ஐயோ பொல்லாதவங்கப்பா இவங்க அப்படின்னு சொல்லுவோம் பாருங்க. ஆண்டவர் நம்மளை பார்த்து, என்னை பார்த்துன்னு சொல்ற, டேய் நீ பொல்லாதவனாக இருக்கிற, நீயே உன் பையனுக்கு நல்லது செய்தினா நான் உனக்கு எவ்வளோ நல்ல அப்பா, நான் உனக்கு செய்யாமல் இருப்பேனா? ஹல்லேலூயா. வாசிங்க, அந்த வசனத்தை வாசிங்க. ஆகையால் பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது. பாருங்க, இப்படி ஒரு பிரசங்கத்தை நாம் பண்ணனா யாரை பார்த்து என்ன சொன்னீங்க அப்படின்னு கேட்பீங்க. ஆனா இது யார் சொன்னது? ஏசப்பாவே சொல்லிட்டாரு. அதனால பேசுற என்னையும் தான் சொல்றாரு, உங்களையும் தான் சொல்றாரு. ஆமா, ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நீங்க நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு நன்மையானவைகளை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? ஹல்லேலூயா. ஒரு வசனம் சொல்லுது, நீங்கள் கேட்கவில்லை அதனால் பெற்றுக்கொள்ளவில்லை. நீங்க கேட்கல அதனால பெற்றுக்கொள்ளல. ஸ்கூல்லேருந்து வராங்க, ஆண்டவருக்கு என் தேவை தெரியாதா அப்படின்னு நிறைய பேர் கேட்கலாம். அவர் நம்முடைய நாவிலிருந்து சொல் பிறவாதற்கு முன்பதாகவே எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார். ஆனால்
நீங்களும் நானும் அவரிடத்தில் அப்பா என்று கேட்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த நாளில் டெய்லி காலையில் எழும்புங்க, முழங்கால் போட்டு 2 கையை உயர்த்தி அப்பான்னு ஆண்டவர் கொஞ்ச நேரம் துதிங்க, ஆராதிங்க. அதுக்கப்புறம் சோத்திர பலி படிங்க, ஒரு ஃபாதர் பாட்டை பாடி அதுக்கப்புறம் உங்கள் தேவைகளை ஆண்டவரிடத்தில் சொல்லுங்க. என்ன தேவையா இருந்தாலும் சொல்லுங்க. ஆண்டவரிடத்தில் 1 லட்ச ரூபா வேணும்னா கேளுங்க. ஆண்டவரிடத்தில் என்ன வேணுமோ கேளுங்க. உங்கள் குடும்பத்தின் அதான் ஆடி கார் வேணும், பென்ஸு கார் வேணும்லாம் கேட்காதீங்க. உங்கள் தேவைகளை ஆண்டவரிடத்தில் சொல்லுங்கள். இந்த மாதத்தில் ஆண்டவரே இந்த காரியங்கள் இருக்கப்பா, இபி பில் இவ்வளோ வந்திருக்கப்பா, பாலுக்கு இவ்வளோ பணம் கட்டின ஆண்டவரே, என் குடும்பத்தின் தேவைகள் இவ்வளோ இருக்குது, நான் காணிக்க தசமாக எடுத்து வச்சுட்டு நான் இதெல்லாம் செய்யணும் ஆண்டவரே, எனக்கு கிருபை தாங்கப்பா அப்படின்னு சொல்லி ஆண்டவரிடத்தில் தேவனுடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நிச்சயமாக, பாருங்க வசனம் சொல்லுது, உங்கள் பிதா தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு நன்மையானவர்களை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா. ஹல்லேலூயா. நீங்கள் விசுவாசித்தால் தேவ மகிமையை காண்பீர்கள். மார்த்தாள் மரியாளுடைய வீட்டுக்கு வந்து அந்த லாசரு மரித்து போன உடனே இவங்க அப்படியே இருக்கிறாங்க. ஆண்டவர் சொன்னார், நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். விசுவாசத்தோடு நம்ம ஆண்டவரிடத்தில், எங்கள் அப்பா ஜெனரஸ் ஃபாதர், தாராள குணமுள்ள எங்கள் அப்பா கிட்ட போய் நான் கேட்பேன், கேட்டால் கர்த்தர் எனக்கு கொடுப்பார் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். என் குடும்பத்தில் சமாதானத்தை கேட்பேன், என் பிள்ளைகளுடைய ரட்சிப்பை கேட்பேன், நான் பரிசுத்தமாய் வாழுவதற்கு கிருபை கேட்பேன், என்னுடைய தேவைகளுக்காக நான் ஆண்டவரிடத்தில் கேட்பேன் என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் கேட்கும்போது அவர் நன்மையானவர்களை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்ல. தீமையை கொடுக்கிறவர் அல்ல, நன்மையானவர்களை கொடுக்கிறவர். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இந்த நாளில் கூட தொடர்ந்து மற்ற காரியங்களை நாம் வருகிற வாரத்தில் நம்ம பார்க்கலாம். நம்ம இதோடு நான் முடித்து கொள்ளுகிறேன். இந்த நாளில் ஆண்டவர் 3 காரியங்களை நமக்கு சொல்லி இருக்கிறார். என்ன சொல்லியிருக்கிறார்? மற்றவர்களை நீ என்ன பண்ணக்கூடாது? குற்றவாளி என்று தீர்க்கக்கூடாது. 2வது, நாம் மற்றவர்களுக்கு நம்ம தேவையில்லாமல் நம்முடைய நேரத்தை தேவையில்லாத இடங்களிலே போய் நேரத்தை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறத விட சில மனிதர்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். நம்ம யாரையும் நாய் பண்ணிலாம் திட்டக்கூடாது. ஆனால் அப்படி நடந்துக்கிறவங்க கிட்ட நம்ம என்ன பண்ணணும்? அவங்களுக்காக நம்ம ஜெபிக்கணுமே வெளியே தேவையில்லாமல் போய் அவங்களோட போய் வாக்குவாதம் பண்ணுறது, அவங்களுக்கு ஆலோசனை கொடுக்கறது. பரிசுத்தமானதை நாய்களுக்கு கொடாதீங்கள், முத்துக்களை பன்றிகளுக்கு போடாதீங்கள், அப்படி போட்டால் அது உங்களை பீறி போடும் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். தேவையில்லாத இடங்களில் சிலர் காது கொடுத்து கேட்கவே மாட்டாங்க. அவங்ககிட்ட போய் நம்ம போய் பேசி என்ன பிரயோஜனம்? அது நமக்கு பிரயோஜனமாக இருக்காது. 3வதாக நம்ம பார்க்கிறோம், நம்ம என்ன பண்ணக்கூடாது? நம்ம ஆண்டவரிடத்தில் தாராள குணமுள்ள தகப்பனிடத்தில் நாம் போய் கேட்க வேண்டும். ஹல்லேலூயா. ஒருவன் ஞானத்தில் குறை உள்ளவனாய் இருந்தால் சம்பூர்ணமாய் கொடுக்கிற தேவனிடத்தில் கேட்க கடவன். ஞானத்தை கேளுங்க. ஆண்டவரிடத்தில் குடும்பத்தை நடத்துறதுக்கு ஞானத்தை கேளுங்க, சம்பாதிப்பதற்கு ஞானத்தை கேளுங்க, குடும்பத்தில் சமாதானமாய் வாழுவதற்கு ஞானத்தை கேளுங்க, கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் நேசிப்பதற்கு ஞானத்தை கேளுங்க, ஊழியம் செய்வதற்கு ஞானத்தை கேளுங்க. எல்லாவற்றிற்கும் தேவன் சம்பூர்ணமாய் கொடுப்பார். தாராள குணமுள்ள ஒரு தகப்பன் நமக்கு இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கண்களை மூடி நாம ஜெபிக்கலாமா? எல்லாரும் கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாம். ஆண்டவர் 3 வார்த்தைகளை சொல்லி இருக்கிறார். குற்றவாளிகளாக யாரையும் தீர்க்காதிருங்கள். நேரத்தை தேவையில்லாத மனிதர்களோடு செலவு பண்ணி உங்களுடைய சமாதானத்தை கெடுத்துக் கொள்ளாதிருங்கள். அவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள். 3வதாக நம்ம பார்த்தோம், நம்ம தாராள குணமுள்ள தகப்பனிடத்தில் உங்கள் தேவைகளையும் சொல்லுங்கள். தேடுகிறவன் கண்டடைவான், தட்டுகிறவனுக்கு திறக்கப்படும் என்று சொல்லியிருக்கு. கர்த்தர் அப்படியாக ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த நல்ல வேளைக்காக நாங்கள் ஜெபிக்கிறேன் சப்பா. இந்த பந்தியை பெறுவதற்கும் எடுப்பதற்கும் நீர் கொடுத்த கிருபைக்காக நன்றி அப்பா. எத்தனையோ திரளான ஜனங்கள் உண்டு ஆண்டவரே. ஆனாலும் எங்களுக்கு ஆயுசு நாட்களை கூட்டி கொடுத்து ஆண்டவரே, தாயின் கருவிலே எங்களை தெரிந்து கொண்டு ஆண்டவரே, உம்முடைய ரட்சிப்பினாலே ஆண்டவரே இம்மட்டும் எங்களை வழி நடத்தி வருகிறீர். உமக்கு நன்றி அப்பா. ஆண்டவரே கத்தாவே அப்பா, அப்பத்தையும் திராட்சரசத்தையும் புசிக்கும் போது அப்பா உம்முடைய கத்தாவே வல்லமை எங்களுக்குள்ளே காணப்படட்டும் அப்பா. ஆண்டவரே கத்தாவே ராஜா, எங்களுக்கு நல்ல ஒரு புதிய பலத்தை கொடுங்கப்பா, புதிய சுகத்தை கொடுங்கப்பா. ஆண்டவரே கத்தாவே ராஜா, புதிய ஆரம்பத்தை எங்களுடைய வாழ்நாளில் நீங்கள் செய்து தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா.
ஆண்டவரே வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே கர்த்தாவே ஒவ்வொரு குடும்பத்தையும் நீர் பேர் பேராய் நீர் ஆசீர்வதிப்பீராக. இந்த வாரம் முழுவதும் அப்பா எங்களை இரத்த கோட்டைக்குள்ள மூடி மறைத்து கொள்ளுங்க. தேவ தூதர்களை கொண்டு எங்களை பாதுகாத்து நீர் வழி நடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா தீமைக்கும் எங்களை விலக்கி காத்தருளுங்கப்பா. எல்லாவற்றிலும் உடைய கரம் இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்லருமை பிதாவே, ஆமேன் ஆமேன். எல்லாரும் இந்த யாபேசின் ஜெபத்தை சொல்லுவோமா? தேவரீர் எங்களை ஆசீர்வதித்து எங்கள் எல்லைகளை பெரிதாக்கி உம்முடைய கரம் எங்களோடு கூட இருந்து தீங்கு எங்களை துக்கப்படுத்தாதபடி அதற்கு விலக்கி எங்களை காத்தருளுங்கப்பா. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியமும் நம் அனைவரோடும் ஆண்டுடைய இரண்டாம் வருகை மட்டும் இருப்பதாக. ஆமேன் ஆமேன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பலிபீடத்தில் அக்கினி எப்பொழுதும் எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். ஆமேன். காட் பிளஸ் யூ. காட் பிளஸ்.